மக்களே வணக்கம். 2025 31ஆம் தேதியில இந்த கடைசி நாள நெருங்கிட்டோம். இரவு 12 மணி வந்தா உலகமே இந்தியா அப்படின்னு சொல்லலாம். உலகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைம் முன்ன பின்ன மாறும். நம்ம இந்தியால நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்கு மக்களே. இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு நல்லா அமையணும்னு நானும் இயற்கை கிட்ட கேட்டுக்கிறேன். ஆ இந்த வரப்போகிற நல்ல நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சில தவறுகள் செஞ்சு ரொம்ப வருத்தப்படுவோம்ல, அதற்கான ஒரு அருமருந்து பெரிய எழுத்தாளர் ஜெயகாந்தன், பெரிய பாடலாசிரியர் கவிஞர் வாலி அவர்கள் கருத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். எடுத்துக்கங்க பிடிச்சிருந்தா. ஏன்னா ஒரு சிலர் சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க, வருத்தப்படுறோம். அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு இந்த பெரிய ஜாம்பவான்கள் சொல்கிறாங்க. கவிஞர் வாலிகிட்ட ஒரு நண்பர் பேட்டி எடுக்கிறாரு. சார் உங்களுடைய முதல் காதல் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு. கவிஞர் வாலி அவர்கள் சொல்கிறாரு, என்னுடைய முதல் காதல் பற்றி சொன்னால் என் மேலே இருக்கிற மரியாதை போயிடுமே சொல்லிவிட்டு, ஆமாம் நான் 15 வயசு பையனாக இருக்கும்பொழுது 30 வயசு மாமியை காதலித்தேன். அந்த பக்கத்து வீட்டு மாமி எப்போ கோலம் போட வரோன்னு காலையிலே காத்துட்ருப்பேன். சொல்கிறது கவிஞர் வாலிங்க எவ்வளோ பெரிய மனிதர், எவ்வளோ சம்பாரிச்சிட்டாரு இல்லை. இந்த பேட்டியை உலகமே பார்க்கும், எந்த கவலையும் கிடையாது. அவங்களாவே இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய படைப்புகள், அவங்களுடைய சொந்த உணர்வுகள் தான் நம்ம ரசிக்கக்கூடிய அத்தனை பாடல்களும். கவிஞர் வாலியுடைய மிகச்சிறந்த பாடல் வந்து கரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் பிழைக்க வைத்தான். அப்புறம் வந்து தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். அதில் வரக்கூடிய முக்கியமான லைன், ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம். மீனவர்களுடைய வாழ்க்கையை இதை விட யாராலும் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய மனிதன். அந்த மனிதர் இப்போ நம்மளோட இல்லை. அவருடைய கடைசி பாடல் உங்களுக்கு தெரியும், எதிர்நீச்சல் அடி அப்படின்ற ஒரு சிவகார்த்திகேயன் படத்தில் வந்த ஒரு பாட்டு. வாலி ரொம்ப ஜாலி, இதுதான் உண்மையாக வாலி. அவரை பற்றி சோ ராமசாமி, பெரிய ஜாம்பவான் அவர், நடிகர் நாகேஷ், இவங்களாம் ஒரு பழைய நண்பர்கள். அதில் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா கவிஞர் வாலியும் நாகேஷும். ரொம்ப வறுமையை மென்று விழுங்கியவர்கள். நாகேஷ் கிட்ட இருக்கக்கூடிய காசை எப்படியாவது ஏமாற்றலாமான்னு கவிஞர் வாலி பிளான் பண்ணுவாராம். அப்புறம் சில விஷயங்கள் உங்ககிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா நாகேஷ் வந்து அவ்வளோ ரகசியங்களை கவிஞர் வாலிக்கிட்ட பேசியிருக்கிறான். இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பெரிய மனிதர்கள் கூட அவங்க நண்பர்கள் இந்த தொடக்க காலகட்டத்தில் நண்பர்கள்கிட்ட அந்த பணத்தை ஏமாற்றி சாப்பிட்றதுலாம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஷேர் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. உங்கள் நண்பர்கள் உங்களை ஏதாவது அந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க.